டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வரலட்சுமி நோன்பு பண்ண பூஜை. வரலட்சுமி பூஜைன்னா என்ன, அதை பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பூஜைக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பூஜைக்கு முதல் நாளே வரலட்சுமியை அழைக்கிறதுக்கு ஒரு 9 days முன்னாடியே முளைப்பாரி எல்லாம் முளைக்க வச்சு அந்த முளைப்பாரியை வரிசையாக எடுத்துகிட்டு வீட்டில் என்ட்ரன்ஸில் வச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அது கும்மி பாட்டு பாடி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி நல்லா சந்தோஷமாக மனதார வீட்டுக்குள்ளே வாங்க வரலட்சுமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது பாருங்கள். இந்த பூஜை தஞ்சாவூரில் என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா வீட்டில் காயத்ரி அக்கா அவங்க வீட்டில் தான் இந்த பூஜை நடக்குது. இவங்க ஒரு 25 years பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மாமியார் பண்ணதை தான் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்களாம். ஃபஸ்ட்டு இவங்க சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போக போக அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்ல பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க ஒரு 1 month கூட வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களாம். அப்போ தான் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுமா. அதுக்கு ஃபஸ்ட்டு இது பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். வரிசை எடுத்துகிட்டு வர மாதிரி 69 பிளேட்ஸ் தான். அது கணக்கே இல்லையா, ஒரு பிளேட்டாக அப்படியே ஆட் ஆகிட்டே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லா வகையான ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஜூஸ், அப்புறம் சாமிக்கு புடவை வச்சுருக்காங்க, தேங்காய், கலசம் 3 கலசம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு வரிசையாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த வருஷம் ஒரு வருஷமும் ஒரு தீம் பண்ணுவாங்களாமா. இந்த வருஷம் அவங்க சமயபுரத்தம்மன் தான் மெயினாக வச்சுருக்காங்க. சமயபுரத்தம்மன் கருப்பு சாமி, அதுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் வரலட்சுமி இருக்காங்க. அந்த அலங்காரம் எல்லாமே ஒரு நல்ல அம்சமாக இருக்குது. சமயபுரத்தம்மன் நல்லா சாஷ்டாங்கமாக அமர்ந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் மீனாட்சி அம்மன் பண்ணாங்களா, அதுக்கு முதல் வருஷம் பெருமாள் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அம்சம் அழகு. வரலட்சுமி நோன்பு ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு அவ்வளோ அதனால் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு அப்படின்றது 16 வகையான செல்வத்துக்கு அதிபதியான அவங்க தான் இந்த வரலட்சுமி அம்மா. அந்த அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வர முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இந்த சுமங்கலி பூஜை பெண்கள் பண்ணுவாங்க. இந்த பூஜை பெண்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட ஹஸ்பண்ட் நல்ல நலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், செல்வத்தோடு இருக்கணும், நமக்கு நல்ல தாலி பாக்கியம் கிடைக்கணும், வீட்டில் நல்ல செல்வம் கொளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜை மெயினாக. சுமங்கலி பெண்கள் இதை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்களும் பண்ணலாம் இந்த நோன்பு. நான்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இந்த நோன்பு பண்ணியிருக்கேன். அது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றவங்க பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். சமயபுரத்தம்மனை பாருங்கள், எனக்கு அந்த முகம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வரலட்சுமி நோன்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் அவங்க எப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்போ நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. என்ன கொழுக்கட்டை வச்சுருக்காங்க, வடை பாயசம், நல்லா சாம்பார் காயெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க அம்பாளுக்கு. இப்போ நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு நம்மளோட பூஜை. ஒரு மாதமாக நம்ம கஷ்டப்பட்டு இந்த பூஜையை நல்லபடியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் காயத்ரி அக்காவுக்கு. இந்த வரலட்சுமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பூஜை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் பூஜை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.